இந்த கதையின் உலகில் உங்களை அழைத்துச் செல்ல வருகிறேன். நான் சரண்யா. இன்னொரு விபரீதமான சூழ்நிலை வருமா? ஆதவனின் ஐடியா பெரிய பிரச்சனையா மாறப்போகுதா? 2 வாரங்கள் கழித்து நிலா கிச்சனில் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதவன் அவளது அருகில் வந்து நின்றான். நிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன் தனது குரலை சற்றே மெல்லியதாக வைத்தான். அவள் அவனை பார்த்த அந்த நிமிஷம் ஏதோ பயமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. என்ன? ஆதவன் அவளது அருகில் நெருங்கி உட்கார்ந்தான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்? அவள் சற்று புரியாமல் அவனையே பார்த்தாள். நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற இடத்துல கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். நிலா ஒரு நொடி அவனது முகத்தை பார்த்தாள். என்ன சொல்ற? உண்மையாவா? ஆதவன் சிரித்தான். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவள் ப்ராஜெக்ட் டிசைனிங்களை பார்த்து அவள் ஒரு நிமிடம் யோசித்தாள். ஆனா ஆதவா, இது பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய கம்பெனி, ஆனால் இதுக்கு எவ்வளவு பெரிய முதலீடு வேண்டும்? ஆதவன் அவளை சிரித்து கொண்டு பார்த்தான். நீ என்ன பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரி கேட்குற? அவன் ஏதோ ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கான். இந்த விஷயத்துக்கு பின்னாடி இன்னும் ஏதோ இருக்கு. அவளது இதயம் சற்று வேகமாக துடிக்க தொடங்கியது. அவள் அவனது கண்களில் தீவிரத்தன்மையை உணர்ந்தாள். அவளது கையில் அவன் விரல்கள் மெல்ல இறுக்கமாக பிடித்தன. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா நிலா? அவள் அவனது முகத்தை பார்த்து ஒரு கணம் யோசித்தாள். அவளது இதயம் இன்னும் ஒரு பதட்டத்தோடு இருந்தாலும், நீ தைரியமா பண்ணாதவா, உன் கூட நான் இருக்கேன். அவன் மெல்ல சிரித்தான். அவளது கையை தன் கையில் பிடித்து ஒரு ஆழமான பார்வையுடன் பார்த்தான். நம்ம ஆரம்பிக்கலாமா? சில நாட்களுக்கு பிறகு வீட்டிலேயே ஆஃபீஸ் ரூம் அமைத்து ஆதவன் அவன் டெஸ்க் மேல் பல கேள்விகளோடு நினைத்து கொண்டு இருந்தான். பல பிளானிங் பேப்பர்கள், வரைபடங்கள், செலவு திட்டங்கள் எல்லாம் பரவியிருந்தன. இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடியணும்னா நைட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் முடியும். அவன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். பல நாட்கள் சரியாக இரவு தூக்கம் இல்லாமல் ஆதவன் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அவனது மனதில் ஏதோ ஒரு யோசனை வந்தது. நிலா ஆஃபீஸ் ரூமுக்குள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அவள் அவனை பார்த்து அவனது முகத்தில் இருந்த சோர்வை கவனித்தாள். என்ன ஆதவா, டயர்டாக இருக்க? எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்றாள். என் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? நம்ம மேரேஜுக்கு வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு பார்ட்டியும் ட்ரீட்டும் எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணவே இல்லை. யாருமே போகாத மொத்தம் 10 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து டூர் போகலான்னு இருக்கேன். அடப்பாவி, ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணுறேன்னு நினச்சா டூர் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஆதவன் குபீர் என்று சிரித்து, இல்லை இந்த பிளானிங் வெறும் 3 ஹவர்ஸில் ரெடி பண்ணது. 10 பிளேஸா? எவ்வளவு நாள் ஆகும்? 15 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆதவா, ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டூர் தேவையா? பார்த்துக்கலாம். அவன் மொபைல் எடுத்துக்கொண்டு உடனே நண்பர்களுக்கெல்லாம் ஒரு குரூப் கால் பண்ணினான். கால் அட்டெண்ட் ஆனவுடன், டேய் எல்லாரும் இங்கே பாருங்க, அவன் சற்றே எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னான். என்னடா, ஏதாவது நல்ல விஷயமா? ராகுல் கேட்டான். ஆமாம்டா, நீ எல்லாம் அடுத்த வாரமே ரெடி ஆகணும். நம்மோட லைஃப்பில் ஒரே ஒரு தடவை மட்டும் நடக்கிற ஒரு கிரேட் டூர் பிளான் பண்ணியிருக்க. டூரா? அவனுடைய நண்பர்கள் ஆசையுடன் கேட்டார்கள். ஆமாம், நம்ம கடைசியாக எப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டூர் போனோம்னு நினச்சி பாருங்க. யாரும் போகாத மொத்தம் 10 பிளேஸ். வாட்?
நண்பர்கள் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் ஆரவாரம் செய்தார்கள். ஆதவா, நீ ரொம்ப ஓவரா பிளான் பண்ற என்று கூறி அனிருத் சிரித்தான். இல்லடா, இது வெறும் டூர் இல்ல, நம்ம எல்லாருக்கும் அன்ஃபர்கெட்டபிள் மெமரி ஆக இருக்கணும் என்று ஆதவன் உற்சாகமாக சொன்னான். சூப்பர்டா, ஆனா எங்க, எப்படி, எப்போது போக போறோம் என்று நண்பர்கள் ஆசையாக கேட்டார்கள். அதுக்காக தான் இந்த கால். 10 இடங்களுக்கு நம்மோட ஸ்பெஷல் டூரை செட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டில் எல்லாரும் ரெடி ஆகணும். பாஸ்போர்ட், லக்கேஜ் எதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். 17ஆம் தேதி கிளம்ப போகிறோம். டிக்கெட் ரெடி ஆகிடும். நாங்கள் ரெடியாக இருக்கோம். நண்பர்கள் எல்லோரும் உற்சாகமாக சொன்னார்கள். நிலா அவனை பார்த்து சிரித்தாள். உன் நண்பர்களுக்கு மட்டுமா, இல்லை எனக்கும் சேர்த்தா என்று கேட்டாள். ஆதவன் அவளை நெருங்கி, நீ இல்லாமல் ஒரு டூரா, அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்றான். சிறிது நேரம் கழித்து நிலாவும் ரேவதிக்கு கால் செய்தாள். ஹாய் ரேவதி, நீ எப்படி இருக்க என்று நிலா மகிழ்ச்சியாக கேட்டாள். நல்லா தான் இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க, என்ன விஷயம்டி? நானும் ஆதவனும் ஒன்று சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் பிளான் பண்ணியிருக்கோம். நீயும் கண்டிப்பாக வரணும். ஐயோ சாரிடி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த டைமில் என்னால் வர முடியாது என்று ரேவதி தவிர்க்க முயன்றாள். எல்லாரும் வராங்கடி, ப்ளீஸ் நீயும் வந்தே ஆகணும்டி. நிலா, எனக்கு வேலை இருக்குது, லீவு கேட்க முடியாது. நிலா, நான் வர முடியாதுடி, ரேவதி தயக்கமாக சொன்னாள். இல்லை இல்லை, நீ என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கொடி. நீ வரலைன்னா அந்த டூர் ஜாலியாகவே போகாது எனக்கு. ஆனால் ரேவதி, நினச்சி பாரு, நம்மளோட லைஃப்பில் எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல ஒன்றா இருக்க வாய்ப்பு எத்தனை தடவை வரும்? இது ஒரே ஒரு முறை வரும் ஒரு ஸ்பெஷல் டூர், நீ வரணும். நிலா தனது பாசத்தால் ரேவதியை வற்புறுத்தினாள். சரி, நான் வரேன். எஸ். அடுத்த வாரத்தில் நண்பர்கள் அனைவரும் ஏர்போர்ட்டுக்கு ரெடியாகி ஒரே நேரத்தில் அங்கு வந்தனர். டேய், எவ்வளவு பேரும் ஒரே நேரத்தில் கூட்டமாக போய் ரொம்ப நாள் ஆகுதுல, ஒருவர் சிரித்து கூற எல்லோரும் அதில் மொத்தமாய் ஒன்று கூடினர். ஏர்போர்ட் செக்கிங்கில் எல்லோரும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்க, டேய், இந்த டூர் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாததா இருக்கணும், அதுக்கு தான் நான் பெரிய பிளானிங் பண்ணியிருக்கேன். அனைவரும் தங்கள் பயணச்சீட்டுகளை சரிபார்த்து உள்ளே செல்ல தயாராகுங்கள் என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அங்கே காத்து கொண்டிருந்த அனைவரும் அங்கு நுழைந்து தங்கள் லக்கேஜ் பேக்கை வைத்துவிட்டு விமானத்திற்குள் நுழைந்தனர். விமானம் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. எல்லோரும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார்கள். ஆனால் ஒருத்தன் மட்டும் கடலை போட்டுட்டு இருந்தான். ஆதவனோட நண்பன் ஒரு அழகான கிரேவ் மெம்பரிடம் பேசி கொண்டிருந்தான். அவனோ ஒரே சிரிப்பு. அவளோ அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், வுட் யூ லைக் எனிதிங்? அவள் மரியாதையாக கேட்டாள். நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் பேசினா போதும் என்றான். ஆதவன் தலைப்பிடித்து, டேய். ஆனால் அவன் நினைத்ததைப் போல அவளும் போகவே இல்லை. அவளும் சிரிக்க ஆரம்பித்தாள். நீங்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆனவர் போல இருக்கீங்க, அவள் சொல்ல அவனுக்கு ஜெயிச்ச மாதிரி ஒரு லுக். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையே அப்படித்தான். ஆதவன் தன் தலை மீது கை வைத்து கொண்டு, இவனுங்க இங்கே வந்தும் வேலை ஆரம்பிச்சிட்டானுங்க. நண்பர்கள் எல்லோரும் ஒரே குதூகலமாக பயணமும் புதிய அனுபவங்களும் தொடங்கியது. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி